பெருமானுக்கு தெய்வலங்க ரம்பை நடனமாடுவார்கள் ரம்பை வருவாள் நடனங்கள் ஆடுவாள் ஊர்வசியா வருவாள் உல்லாசமா பாடுவாள் மேனகை வருவாள் ரங்கமும் போடுவாள் சரஸ்வதி வருவாள் சரஸ்வதி அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அம்மா சங்கீதங்கள் பாடுவாள் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். உலகத்தை படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவோ தாயார் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? ஆண்டவன் எதுக்கு தான் படைச்சாரோ தெரியல. ஏன் இவ்வளவு சலிப்பா கேட்க தாத்தா? அப்புறம் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து ஆளாகி சரி 25 வயசு ஆகும்போது அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து நமக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிருந்தாங்க. சரி, கல்யாணத்தை முடிச்சு வச்சா சும்மா இருக்க முடியுமா? முடியாது. வேலை பார்க்கணும், சோழி பார்க்கணும். ஆமா. இருக்கும்போது 2-3 பிள்ளை குட்டி ஆகி போகுது. ஆமையா. அந்த பிள்ளை குட்டியை பெற்று வளர்த்து ஆளாக்கி அதை படிக்க வச்சு சரிதானே ஒருத்தன் கையில கட்டி பிடிச்சு கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? டாக்டர் மாப்பிள்ள வராரு. அவர் 50 பவுன் நகையும் சரி 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கேட்காரு. இந்த பொண்ணு என்ன சொல்லுதா? நான் டாக்டர் மாப்பிள்ளை தான் வாக்கப்படுவோங்க. அதானே. அப்ப நமக்கு அதுக்கு தகுந்த பணாதாரம் வேணும், பொருளாதாரம் வேணும். வேணும்ல, நம்மகிட்ட இல்ல. அதாவது மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தை படைத்தார். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்து சரி மனிதர்களுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கு மட்டும்தான் 3 ஆசைகளை கொடுத்தார். அது என்ன ஆசைலாம்? 3 ஆசைனா மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசையும் ஒரு மனிதனுக்கு தேவைதான். இந்த 3 ஆசையும் இருந்தாதான் அவன் மனிதன். அப்படி இல்லனா இந்த 3 ஆசையும் இல்லைனா அவன் முனிவர். அதனால ஆண்டவன் இவ்விதமாகவே நாமளை எல்லாம் உண்டு பண்ணி எண்சான் உடம்பை கொடுத்தார். நாமளுக்கு ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். எண்சான் உடம்புனா என்ன? எப்படி எண்சான் உடம்புனா கட்டையரா இருந்தாலும் நெட்டையராக இருந்தாலும் அவங்கவங்க கையால அவங்கவங்க உடம்ப அளந்து பார்த்தா 8 சான் தான் இருக்கும். இது உண்மை. அந்த எண்சான் உடம்புல ஆண்டவே நமக்கு ஒரு சான் இந்த வயத்தை மட்டும் கொடுத்திருக்காரு. ஒரு சான் தான் கொடுத்திருக்காரு. வயிறு ஒரு சான் வயதை கொடுத்தாரு. சரி, ஒரு சான் வயதுக்கு படுத பாட்ட பாப்பியனா அந்த நாடு போக அடியப்பா இந்த நாடு போக ஆமா அங்க உழைச்சிட்டு வந்து சாப்பிட ஆமா இன்னொரு நாட்டுல போய் உழைச்சிட்டு வந்து சாப்பிட ஆக மொத்தம் சாப்பிட்டதுதான் மிச்சம். ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம். அப்பா தென்காசியில இருந்து இந்த தேனி மாவட்டத்துக்கு வர வேண்டி இருக்கு. ஒரு சான் வயதுக்கு தான் இந்த தேனி மாவட்டம். எதுக்கு? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. 2 இட்லியா? ஆமா, அதான் அவ்வளவுதானே வயிறு ஏக்கு. இட்லியோட விசேபிள் பிரியாணி வச்சிருந்தாங்க. என்னது? விஸ்டேபிள் பிரியாணி. விஸ்டேபிள் பிரியாணியா? ஆமா, தெரியாதா உனக்கு? விஸ்டேபிள் பிரியாணி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எங்க 6 பேத்தையும் அண்ணாச்சி உள்ள கூப்பிட்டு போனாரு. சாப்பிட ஒரே பெஞ்சில உட்கார வச்சு சரி முதல்ல இட்லி கொண்டு வந்து வச்சாரு. சரி, அது இட்லியே கிடையாது. என்ன ஈரக்கொலையா? மல்லிகைப்பூ. அப்ப இட்லியை பிச்சு போட்டு சாம்பாரை ஊத்தி சரி
அப்படியே வாயில எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா தொண்டையில தட்டாம போகுது. அப்போ நீ உன் வீட்டுக்காரிக்கு 2 கொண்டு போ. இது இட்லி கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சா என் வீட்டுக்காரி கூட்டு வந்திருப்பேன். எதுக்கு பழுமாற? ஆமா இல்ல இட்லி விருப்பப்பட்டு சாப்பிடுவா. அப்படியா? அவங்க வாசல கொடுத்தா. சரிதானே. விவரம் தெரியாம போச்சு. சரி அடுத்த வாட்டி வரும்போது கூட்டிட்டு வாங்க. என் பொண்டாட்டியை கூட்டு வரணும். கண்டிப்பா. இட்லினா இட்லி அப்பேற்பட்ட இட்லி. சரி. அப்புறம் இன்னொன்னு என்ன வெஜிடபிள் பிரியாணி வச்சாங்க. ஆமா. அடே அப்பா அத நெய்ய பாத்தீங்கன்னா சொரி 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 நெய். அதானே கேட்டேன். அதுக்கு அப்புறம் என்ன வச்சாங்க மாப்பிள்ள? உளுந்த வடை. உளுந்த வடை வர வச்சாங்க. ஆமா. அது எப்படி இருந்துச்சு? உளுந்த வடையை சாப்பிட்டா உளுந்த வடையை மட்டுமே சாப்பிட்டு வயத்தை நிரப்பிடலாம் போலுக்கு. ஆமா சூப்பர் வடை சூப்பர் வடை சொல்லிருக்காங்க. ஆமா வடை உளுந்த வடை சின்ன வாய பல்ல வடை. நானும் அண்ணாச்சும் வடையை வச்சுட்டு போறோம்னு எடுத்து உடனே சாப்பிட்டாச்சு. 2 வருஷம் வந்துச்சு வடை. ஆளுக்கு ஒண்ணு 2வது வாங்கிட்டோம். அப்போ இந்த ஒரு சான் வயத்தை நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்? எல்லாம் ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. எவ்வளவு காலம் சாப்பிட்டாலும் எந்த வேலை பார்த்தாலும் நம்ம பணத்தை மட்டுமா வாங்குதோ இல்ல, அந்த பணத்தை வாங்கி வீட்டுல கொண்டு போய் அரிசி வாங்கி சோறு வாங்கி சாப்பிடுறது. அந்த சோத்துக்கு தான் நம்ம இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசியா கொடுத்தாங்க பாருங்க பணியாரம். அடே அப்பா எங்க வீட்டுக்காரி சுட்டாலும் இப்படிதான் இருக்கும். அப்படியா? எங்க வீட்டுல சோள பணியாரம். அப்படியா? சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? ஆமா. பந்தாக இருந்தது பணியாரங்க. ஆமா. அப்படியே தின்பதற்கு ருசியாக இருந்தது. அப்ப இப்படி ஆண்டவன் நாமளுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்து ஒரு சான் வயசை கொடுத்து ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் இறைவன் மனிதனை இப்படித்தான் படைக்கணும் நம்மளை சரியா படைத்திருக்கிறார். எப்படி ஐயா? இதற்கு மேல இந்த மனிதனுக்கு உருவமே வேண்டாம், தேவையில்லை, இந்த தலையோட முடிச்சுக்கப்பான்னு சொல்லித்தான். ஆமா. முடிக்கு மேல ஏதாவது உருவம் இருக்காயா? முடிக்கு மேல ஒண்ணு இல்ல. முடிக்கு மேல 2 பேன் ஊந்துக்கிட்டல. முடிக்கு மேல நல்ல தலையா இருந்தா 4 ஈரும் 4 பேனும் இருக்கும். இருக்கும் இருக்கும். இல்லன்னா அதுவும் இருக்காது. இருக்காது. அதான் இதோட முடிச்சுக்கன்னு சொல்லித்தான் ஆண்டவே தலையில முடிய கொடுத்தாராம். அதேதான். அதான் நம்ம முடின்னு சொல்லுகிறோம். அத ஆமா உங்களுக்கு முடிய கொடுத்தாரு, எனக்கு முடிய கொடுக்கல கடவுள். உனக்கு முடிய கொடுத்தாரு. உன் வீட்டுக்காரம்மா தலைய ஆட்டி ஆட்டி பிடுங்கிட்டாண்டம்மா. அப்போ இந்த ஆண்டவன் நாமலை எல்லாம் இவ்விதமாகவே படைத்து பூலோகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் பூலோகத்திலே முக்கியமாகவே ஒரு நாட்டையும் படைத்தார். அது எந்த நாடு தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமாலை புலியும் நாடு, புரிந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் 3 மலை பொழியும், மாதம் 3 மலை பொழியும், வருடம் 3 பூவிளையும். அங்கே தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசு கனி சொரியும், பக்கை பீலா மரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, மாடு கட்டி போரடித்தார் மாலாதி சென்னல் என்று ஆனை கட்டி போரடிக்கும், ஆனை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடதில் ஆனை கட்டி போரடிக்கும். நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடை மலை பொழியும் நாடு, குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு, மாதம் 3 மலை பொழியும், வருடம் 3 பூவிளையும், தேனிருந்து தேன் சொரியும், தென்றல் வீசி
கணீஸ்வரியும் ஆமா மரக்கை பலா மரங்கள் எல்லாம் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு சன்னல் பின்னல் விளையும் நாடு சரமிளகு காய்க்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாச்சி மலரும் நாடு ஆமை கட்டி போரடிக்கும் அழகு திரு நாடாகப்பட்டது அதுதான் கருவுருமாம்பட்டனோ அந்த கருவுருமாம்பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார்கள் கருவுருமாம்பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டுவார் கஞ்சத்திலே பெரிய கஞ்சத்திலே பெரிய கஞ்ச அவன் கஞ்ச கம்சராஜ அதற்கு ஒரு கமுசங்க செப்பு குடம் எடுத்தாலும் சிலது காசு கமுசங்கேப்பா அலைக்கு நடை நடந்தா அதற்கும் அரை காசு கமுசங்கேப்பா அந்த கருவுருமாம்பட்டணத்திலே கஞ்ச கமுசமுடி ராஜனுக்கு என்னையா அவனுடைய அரண்மனையில சரி அவனுடைய நாட்டுல என்ன செருப்பு போட்டு நடக்க கூடாது அவன் தலையில தூக்கி சுமக்க முடியும் செருப்பு போட்டு நடக்க கூடாதுன்னா அதுக்கு செருப்பு போட்டு நடந்தா அதுக்கும் கம்சம் கொடுக்கணும் அவன் கம்சம் கொடுத்தா நடக்கலாம் பிறகு கம்சம் கொடுக்கல சொன்னா கக்கத்துக்குள்ள வச்சுக்கணும் அவ்வளவுதான் ஆமா துணியில சுத்தி வைக்கணும் யாரும் செருப்பு போட்டு நடக்க கூடாது சரிதானே துண்டை தோல்ல போடக்கூடாது வேற என்ன இடுப்புல கட்ட முடியும் ஆமா கம்சன ராஜனை பார்த்த உடனே துண்டை தோல்ல போடாம இடுப்புலதான் அவுத்து கட்டணுமா அப்படி இல்லன்னா இப்படி கையில கொடுங்கையில போட்டுக்கணும் அது உங்கள மாதிரியே போட முடியுமா நம்மள மாதிரி போட முடியாதுல ஆமா ஐஸ் வைக்க நான் பெரிய ஆளு இல்ல அதுவும் சரி பெண்கள் யாருமே சட்டை அணிய கூடாது ஏன் அப்படி ஒரு சட்டத்தை போட்டாமனா எதற்காக அந்த காலத்திலே வசதி உள்ளவங்க தான் சட்டை அணிந்திருக்கிறாங்க அதுக்குத்தான் அதுக்கு ஒரு வரி போட்டிருக்கான் இந்த கமுசமுடி ராஜமன்னை ஆமையா பிறந்தாலும் கமுசன் சரி குழந்தை இறந்தாலும் கமுசன் சரி கல்யாணம் முடிச்சாலும் கமுசன் கல்யாணம் முடிக்கலைனாலும் கமுசன் இல்ல குழந்தை பிறக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கமுசன் தான் ஏன் குழந்தை பிறக்கல ஏன் கமுசன் கேட்க இத்தனை வயதாகி விட்டது இன்னும் நீ மக்களை பெற்றெடுக்கவில்லையான்னு அதுக்கு ஒரு கமுசன் கேட்பான் அதுக்கு நீ கம்சத்தை கட்டு அப்படின்னு எதை பார்த்தாலும் இறந்தாலும் பிறந்தாலும் கமிஷன் வாங்கக்கூடிய அந்த பாவி ஆமா கருவுருமா பட்டணத்தை ஆண்டு வரும் அந்த கமுசமுடி ராஜமன்னே என்னையா இப்படியாகவே கருவுருமா பட்டணத்தை ஆண்டு வரும்போது வருகின்ற போது எதை எடுத்தாலும் கமுசை வாங்குறதுனாலதான் அவனுக்கு கஞ்ச கமுசராஜம்னு பேரு. ஆமா கஞ்ச கம்சன். ஆமா அதுலயும் பெரிய கஞ்ச அவனுக்கு பேரு. என்ன பேரு? இன்னொரு பேரு வடிகட்டிய கமுசம்னு ஒரு பேர் உண்டு. வடிகட்டிய கம்சன். வடிகட்டிய கமுசம்னு சொன்னா என்னய்யா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல தண்ணி கிணத்துல பூரா நஞ்சு அரைச்சு தட்டிடுவான். ஏ சண்டால பாவி. நஞ்சு அரைச்சு தட்டிட்டு சரி நல்ல தண்ணி எடுக்கணும்னு சொன்னா அரண்மனைக்கு வரணும்னு உத்தரவு போட்டுருவான். உத்தரவு போட்டுருவான். அரண்மனையிலே வந்து ஒரு குடம் தண்ணி எடுத்தா ஒரு காசு கமிஷன் கொடுக்கணும். ஆமா ஒரு காசுன்னா அந்த காலம் பெரிய காசு. பிறகு அந்த ஒரு குடம் தண்ணிய குடுக்கிறதுக்கும் சரி வெள்ளை துணி அந்த குடத்து வா விளிம்புல கட்டி அந்த துணியில வடிகட்டி தான் இந்த தண்ணிய குடுப்பானா. அங்க இருந்து எதுவும் வந்துட கூடாது. அரண்மனையில இருந்து தங்க துரும்பு கூட வெளியே போயிடக்கூடாது. போக கூடாது. அதுக்குத்தான் அவனுக்கு வடிகட்டிய கமிஷம்னு இன்னொரு பேர் உண்டு. பேர் உண்டு. அப்பேற்பட்ட கருவுருமா பட்டணத்தை ஆண்ட அந்த கமுசராஜனுக்கு ஆமையா 1000 மந்திரிமார்கள் 64 தலையாரிமார்கள் மந்திரியும் பிரதானியும் அச்சமுள்ள சயனிகளும் சேனாதி படைகளோடு சிறப்பாக ஆண்டு வருகிறான் கமுசராஜன். ஆண்டு வரக்கூடிய கமுசனுக்கு மொத்தம் 2 தங்கைமார்கள். 2 தங்கச்சி. மூத்தவா பேரு பூதகி. இளையவள் பேரு தேவகி. 2 பேருக்கும் வித்தியாசம் என்ன? பூதகி தேவகின்னா எப்படி ஐயா? முதலாவது பிறந்தவள் வந்து பூத கணத்துல பிறந்தவா. பூத கணத்தில் பிறந்தான்னா உடம்பு எல்லாமே பூத சொரூபந்தான். 7 மலை உயரம் 200 அடி அகலம்.
சரிதானே. வெவிளாமரம் மாதிரி கையு காலு, அடேங்கப்பா, பருத்த பனமர தூரு மாதிரி பல்லு வரிசை. ஐயையோ, அவன் நாக்கு நீட்டினான்னு வச்சுக்க, என்னாகும்? இங்க இருந்து அங்க வரைக்கும் பாலை மாதிரி. ஏப்பா, அவன் மூக்குல முக்குருணி நெல்லு தட்டி வைக்கலாம். அதுதானே கேட்டேன். ஒரு மூக்கு தமர்லயும் முக்குருணி தட்டலாம். ஒரு காதை பார்த்தா ஆரியங்கா குகை மாதிரி இருக்குமா. இந்த காத்தோழி போய் அந்த காத்தோழி வந்துடலாம். பிறகு ஆமா. அப்போ வாய் எப்படி இருக்கும்? வாய் வந்து வாயை சொல்லவே முடியாது. சொல்ல முடியாதா? பெரிய கோவ மாதிரி இருக்கும். ஆமா. அங்க போயிட்டு அந்த வாயை மூட முன்னண்டு சரி நம்ம வெளியே வந்துருவாங்க. வர முடியாதோ? ஆனா வர முடியாது. பெரிய வாயிலா சரி, அவதான் படக்கிற வாயை மூடிடுவாளே. ஓ, ஏப்பம் போட்டுருவா. பிறகு சரி, அவ தலைய பாத்தியோ? என்ன பூதகிக்கு வந்து இன்னொரு பேரு உண்டு. என்ன பேரு? இந்த பனங்கொட்டையை சூம்பிட்டு தூரம் போட்டா எப்படி இருக்கும்? நார் நாரா இருக்கும். நார் நாரா செம்பட்டையா இருக்கும். ஆமா, அதான் அவளுக்கு செம்பட்ட தலையழகின்னு பேரு. ஆமா, செம்பட்ட தலை. ஏன்னா அவ முடி அப்படித்தான் இருக்குமா. ஒரு பெரிய பாறையில போய் தீய கொளுத்துனா, ஆமா, தீய கொளுத்தி சூடாகி அந்த பாறையானது சரி செம்பட்ட நிறத்துக்கு செம்பு நிறத்துக்கு வருமா. வரும். அந்த நிறத்துல இருக்குமா அவளுக்கு தலை. அப்போ இப்பேற்பட்ட பூத கணத்தோடு பூத சுரூபத்தோடு இருப்பதனால அவளுக்கு பூதகின்னு பேரு. இரண்டாவது தங்கை அவதான் தேவகி, தெய்வ கணத்துல பிறந்தவா. அடேங்கப்பா, தெய்வ கணம்னு அவளுக்கு கேட்கவா செய்யணும். அதானே கேட்டேன். ஏ அப்பா, அவ பூத கணத்துல இருந்தா இவ தெய்வமா இருக்கறா. அவ வித்தியாசமா இருக்காங்க. பிறவே சரி, அப்ப இந்த பூதகி இருக்கக்கூடிய சுரூபங்களை கண்டு கம்சராஜன் ஒரு முடிவு பண்ணினா. என்ன பண்ணனா? இந்த பூதகி நம்ம அரண்மனையில இருந்தான்னு சொன்னா யாரும் அரண்மனைக்கு வர மாட்டாங்க. இந்த பூதத்தை பார்த்தா யாரும் நாமளுக்கு கொண்டு வந்து கம்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆமையா. அப்படின்னு ஊருக்கு அப்பாலே ஒரு கல்லறையை கட்டி அதிலே பூதகியை அடைத்து வைத்து அதற்கு குமரி மடம்னு பேர் வச்சான். ஆமா, குமரி மடம். தங்கையே பூதகி, அண்ணன் என்னைக்கு உன்னை அழைக்கிறேனோ அன்னைக்கு நீ வந்தா போதும், அது வரைக்கும் உனக்கு எந்த வேலையுமே கிடையாது. இங்க வேலையே இல்ல. அரண்மனைக்கு பக்கம் நீ வந்துட கூடாது. அப்படின்னு இந்த குமரி மடத்திலே பூதகியை அடைத்து வைத்தார். இரண்டாவது தங்கையாகப்பட்ட அந்த தேவகி என்ன செய்கின்றார்? அவ எப்பேற்பட்ட அழகு தெரியுமா? எப்படி ஐயா? கமசந்தங்க தேவகி, கமசந்தங்க தேவகி 16 வயதாச்சு. 16 வயதில் பக்குவதி பெண்ணுமான் பூத்திருக்க நிறைந்திருக்க புஷ்பவதி பெண்ணுமான் மல்லிகை பூ பூத்ததை மங்கையவ பூத்திருக்க வான்கரும்பு பூத்ததை பழக்கிளையும் பூத்திருக்க சேங்கரும்பு பூத்ததை சேரிலையா பூத்திருக்க ரோஜாப்பு பூத்ததை போல்
ஆமையா 16 வயதிலே பக்குவதை பெண்ணாகி கன்னி பெண்ணாகவே இருக்கிறார். அவ வயதிற்கு வந்த நாள் முதலாக தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரத்தை கழிக்க அவள் 16 வயதிலே பக்குவதை பெண்ணாக இருக்கும் போது அவள் ஆளிலே அழகி அழகிலே ரதியாக அவள் முன்னழகும் பின்னழகும் முகத்தில் நின்று வழகும் அவள் முகத்தழகை கண்டவர் மோகம் கொள்வார் 1000 பேர். அவள் பின்னழகை கண்டவர்கள் பின்தொடர்வார் 1000 பேர். அப்படி ஒரு பெண்ணு அவ கூந்தல் முடிய பார்த்தா ஓலப்பூ மாதிரி ஒரு பாகம் தலை முடியும். ஒரு பாகம்னா எவ்வளவு இருக்கும் தெரியுமா? எவ்வளவு? ஒரு பாவனா இப்படி இருக்குமா? ஆமா, ரொம்ப விரிக்காத. ஒரு பாகமும் ஒரு முழமும் அரைச்சான மிச்சம் இருக்குமா அப்ப உள்ளவங்களுக்கு? இப்ப உள்ளவங்களுக்கு முடி அப்படியா இருக்கு? இப்ப எங்களுக்கு வாடி வளர்ந்திருக்கு ஒரு சாண முடி. அத தேய்ச்சி கழுவ 2 சீயக்கா பொடி, 4 கிழிஞ்ச சேம்பா. கிழிஞ்ச சேம்பு இல்ல, கிளினிக் பிளஸ் சேம்பு. தலையில போட முடியாது, போட முடியும். அதான் கிழிஞ்ச சேம்புனே. கிழிக்காம எப்படி போட முடியும்? சரி, நம்ம குளிச்சாதான் சேம்ப கிழிக்க முடியும். அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி விதவிதமா சேம்பு விதவிதமா எண்ணெயில அப்போ இல்ல. அப்ப கிடையாது. அப்போ குளிச்சாங்கன்னா தலைமுடிக்கு எள்ளுக்கா குழைய தேய்ச்சி குளிப்பாங்களாம். சரிதானே? ஆமா, எள்ளுக்கானா எள்ளுக்கா கூட நல்ல வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். அதை தேய்ச்சி அந்த காலம் தலைமுடியை குளிச்சிருக்காங்க. தலைமுடி நல்லா வளர்ந்துருக்கு. என்னையெல்லாம் 16 வயசுல பார்த்தேன்னு சொன்னா அப்படித்தான் வளர்த்துருப்பேன். ஆமா, நீங்க அப்பறம் கொண்ட வளர்த்துந்தீங்களா? அவர் அந்த அப்பமெல்லாம் கொண்டையும் போட்டிருப்பாரு, தலையில பூ வச்சிருப்பாரு. அந்த காலத்துல வந்து மாப்பிள்ளை வந்து பெண் பார்க்க வந்தாருன்னா பெண்ணு வந்து வெளியே வந்து மாப்பிள்ளைய பார்க்க மாட்டாங்க. சரிதானே? பெண்ணை வந்து காமிக்கவே மாட்டாங்க அந்த காலத்துல. ஆமாமா, பொண்ணு வீட்டை பார்க்க வருவாரு மாப்பிள்ளை. சரி, வரட்டும். மாப்பிள்ளை வந்துட்டு போன உடனே இந்த பெண்ணு கேட்பாங்களாம். என்ன கேட்பாங்க? அவங்க தோழி கிட்ட, அப்படியா ஏட்டி சரஸ்வதி, மாப்பிள்ளை கொண்டை போட்டிருந்தாரா? மாப்பிள்ளை கொண்டை நிறைய இருந்துச்சா, முடி நிறைய இருந்துச்சா அப்படின்னு அந்த காலத்துல கேட்டிருக்காங்க. அதானே கேட்டேன். ஆமா, அப்போ அவர் கொண்டை போட்டிருப்பாரு. அதனால எங்க அத்தான் தான் அவரு எங்க அக்காவை பொண்ணு கேட்க வரும்போது எங்க அத்தானுக்கு கொண்டை தட்டி இருந்துச்சு ஒரு சைடுல இருந்துச்சு. 2 கோன் விஷய குத்தி வச்சிருப்பேன். ஆமா, தலையில. என்னதுக்கு? சிக்கு எடுக்கவா? சிக்கு எடுக்கல, உலையாம இருக்கிறதுக்கு. அதுக்கு பேர் கொண்ட ஊசின்னு சொல்லுவாங்க. ஆமா, எங்க அத்தா வந்து எங்க அக்காவை பார்க்க வந்துட்டு போன உடனே எங்க அக்கா என்ன கூப்பிட்டு கேட்டா, என்ன தம்பி அத்தான் கொண்டை போட்டிருந்தாரா? என்னது கொண்டை? கொண்டை முடி நிறைய இருக்கா? ஆமா, மண்டைக்கு மேல கொண்டை இருக்கு அப்படின்னு கேட்டா. கொண்டைக்கு மேல பூவும் இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அப்படிதான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா சம்மதிச்சா. அதானே கேட்டேன். ஆமா, அந்த காலத்துல எல்லாருமே கொண்டை தான் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல ஆம்பளைங்களும் அப்படி முடி வளர்த்திருக்காங்க. பெண்களுக்கும் குதிங்கால் வரைக்கும் இருக்குமா முடி. ஆமா, விளக்கு மாதிரியே வேண்டாம் வீட்டுக்குள்ள. ஆமா, பின்னாடி நடந்து போன அப்ப தூசி போறாங்க. இப்போ யாருக்கு அப்படி இருக்கு? இல்ல இல்ல, இப்போ முடிய பார்த்து ஆசையா நம்ம பிடிச்சு பார்த்தோம்னா கையோட வந்துருது. பாத்துக்கோ, என்ன அப்படி வருது? அவ ஒட்டு முடி கட்டி வச்சிருக்கா அப்படி சொல்லி. என்ன செய்ய? என் வீட்டுக்காரி இப்படிதான் முடி வளர மாட்டோம்னு சொல்லிச்சு. நம்ம வீட்டுக்காரிக்கு எப்படியா முடிய வளர்த்தணும் அப்படி சொல்லி அண்ணாச்சி போட்டிருக்காங்க பாருங்க. ஆமா, அவர் அண்ணாச்சி வந்து மீராட்சி ஏக்கா போடுதாரு. அதனாலதான் முடி அண்ணாச்சி அப்படி இருக்கு. ஆமா, என் பொண்டாட்டிக்கு முடிய ஒரு பாவம் வளர்த்தணும்னு சொல்லி நான் ஒரு வருஷமா என்ன சன்சில்க் ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். சரி, போட்டா முடி வளர்ந்துச்சா? வளரல. அதுக்கு அடுத்து பார்த்தேன் இதோட விடக்கூடாதுன்னு 2வது ஹெட் அண்ட் ஷோல்டர் வாங்கி கொடுத்தேன். அதுல வளர்ந்துச்சா? ஒரு வருஷம் அதுல முடி வளர்ந்துச்சா? அதுலயும் வளரல. சரி, 3வது பார்த்தேன் இதோட விடக்கூடாது அப்படின்னு. சரி, இந்த 6 ஷாம்பு இருக்கு பாத்தீங்களா, 6 ஷாம்பு, அது ஒரு வருஷம் வாங்கி கொடுத்து பார்த்தேன். அதுலயாவது வளர்ந்துச்சா? அதுலயும் முடி வளரல. சரி, நான் முடிவு பண்ணேன், எப்படி இனிமேலுக்கு முடி வளராது அப்படின்னு சொல்லி சலூன்கள்ல கூட்டு போய் கிராப் வெட்டி விட்டேன். அண்ணாச்சிக்கு பாரு. ஆமா, ஏ தாத்தா,
கிராப் கட்டிங் வெட்டுதை விட நீ பேசாம திருச்செந்தூர் கூட்டு போய் ஒரு மொட்டை அடிச்சுட்டு வந்துடலாம். அடுத்த ஏமோ அதான் வேற வேலையே நமக்கு வேண்டாம். அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இது முடி வெட்டி விட்டா கூட வளர்ந்துருது. சரி மொட்டை போட்டோம்னா ஒரு 6 மாசம் ஒரு வருஷத்துக்கு கவனம் தான் வந்து பிரச்சனை இல்லையில. அப்படிதான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். மொட்டை போடுற இடத்துல ஓசாம ஆகி போச்சு. அதை போல சரி அதை போல இந்த தேவகி பெண்குடியாகப்பட்டவளுக்கு என்னையா கூந்தல் முடி அழகும் அவள் அழகை பார்த்து அடேங்கப்பா தேவகி இருக்கக்கூடிய அழகை கண்ட அண்ணனாகப்பட்ட கம்சராஜன் அப்பந்தான் கம்சன் நினைக்கா நம்ம தங்கச்சி பூதகிதான் ஒரு பூத கணமா போயிட்டா, அவளுக்கு தான் ஒரு கல்யாணமும் முடிக்க முடியல, கண்குளிர பார்க்க முடியல. நம்ம தங்கச்சி தேவகி அவளை விட பன்மடங்கு அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார். அதனால அவளுக்காவது காலத்துல ஒரு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எந்த அண்ணனுக்கும் ஒரு எண்ணம் இருக்கத்தானே. அதாவது அம்மாவும் அப்பாவும் இல்லை என்று சொன்னா அதற்கு அடுத்த ஸ்தானமே அண்ணன் தானே. அப்ப அண்ணனாக இருக்கக்கூடிய கமுசமுடி ராஜமன்னன் தேவகிக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும் என்று மந்திரியை வரவழைத்து